السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وقرة أعيننا وشفيعنا محمد مصطفى صلى الله عليه وسلم عبده ورسوله. أما بعد. பேரன்பிற்குரிய ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலிகுஸ் ஸமான், காலங்களை படைத்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலிகுல் அமாகின், அனைத்து இடங்களையும் நிலப்பரப்புகளையும் படைத்தவன். அல்லாஹ் படைத்த காலங்களிலோ அல்லாஹ் படைத்த நேரங்களிலோ அல்லாஹ் படைத்த இடங்களிலோ நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல இடம் கெட்ட இடம், நல்ல காலம் மாதம் நாள் அல்லது கெட்ட காலம் நாள் மாதம் என்று எதுவுமே கிடையாது. அல்லாஹ் எந்த நேரத்தையும் கெட்ட நேரமாக படைக்கவில்லை. எந்த நேரத்தையும் அந்த நேரத்தின் காரணமாக நல்லது நடக்கும் என்றும் படைக்கவில்லை. சரி, ஏன் நாம் உறுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஈமானின் அடிப்படைகளில் ஒன்றான வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, கைரிஹி நலவானது, ஷர்ரிஹி தீயது, இது ரெண்டுமே இடங்களால் அல்ல, காலங்களால் அல்ல, நேரங்களால் அல்ல, மினல்லாஹி தஆலா, ஏக இறைவனே நலவுகளை ஏற்படுத்துகின்றான். ஏக இறைவனே நம் செயல்களின் காரணமாக தீதுகளை நமக்கு சோதனையாகவோ வேதனையாகவோ கொடுக்கின்றான். இது நம் ஈமானின் அடிப்படை பாலபாடம். இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். நேரங்களில் நல்ல நேரம் என்று எதுவும் இருக்கிறதா? இந்த நேரத்துல போனா நல்லா நடக்கும், இந்த நேரத்துல கல்யாணம் வைக்கலாம், முகூர்த்த நேரம், இப்படி நேரம் அப்படி நேரம் என்று இருக்கிறதா என்றால் சத்தியமாக இல்லை. அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய செயல்கள் சரியாக இருந்தால் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். சரி, சிறப்பான நேரங்கள் என்று இருக்கிறதா? அல்லாஹ் அந்த நேரத்திற்கு ஒரு கண்ணியம் கொடுத்திருக்கின்றானா? அந்த காலத்திற்கு மாதத்திற்கு கொடுத்திருக்கின்றானா? மார்க்க ரீதியில் என்றால் இருக்கிறது. நாம் இவற்றை சற்று ஆழமாக புரிய வேண்டும். எல்லாத்தையும் போட்டு மொத்தமா பார்த்தோம் சொன்னா அடிப்படை விஷயங்களிலிருந்து வெளியாகக்கூடிய பயம் இருக்கிறது. ரமதான் மாதத்தை உயர்வடைய வைத்திருக்கின்றான். ஜும்ஆ தினம் உயர்வான நாள். ஜும்ஆவினுடைய அசருக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் உயர்வான நேரம். புதன்கிழமை கல்வி கற்பதற்கு ஆரம்பமாக்குவதற்கு சிறந்த நாள். இப்படி இருந்தாலும் இந்த காலங்களால் இந்த நேரங்களால் அந்த செயல் வெற்றி பெறுமா என்றால் கிடையாது. பிஇذ்னில்லாஹி தஆலா, எது நடவினும் அது இறை சித்தம் கொண்டே அல்லாஹ்வினுடைய நாட்டம் கொண்டுதான் நடக்கிறது. இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லக்கூடாது? மனிதனுடைய இயல்பு ஒரு நேரத்தை நல்லது கெட்டது என்று நம்ப ஆரம்பித்து விட்டால், ஒரு விஷயத்தை நல்லது கெட்டு என்று நம்ப ஆரம்பித்து விட்டால் அவனுடைய உள்ளத்திலே ஆழ பதிந்து விடும். பள்ளி வந்துச்சா அதுக்கு ஒரு 1000 காரணம், பூனை குறுக்க போச்சா அதுக்கு ஒரு 1000 காரணங்கள். அதிகமான மூட நம்பிக்கைகளுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னா அல்லாஹ் அல்லாத மற்றவைகளை பயப்படுவது இல்லையா? பல்வேறு மக்களுடைய சிந்தனைகளை பார்க்கிறோம். எங்கோ இருக்கக்கூடிய
கிரகங்களுக்கும் மனித வாழ்விற்கும் தொடர்பு இருக்கிறது என்று நம்பக்கூடிய இந்த அறிவியல் காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். வாதிடுவார்கள் அதற்கும் வாழ்விற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதாக. பச்சை முட்டாள்தனம் என்று தெரிந்தாலும் அதற்கு வாதிடுவார்கள். காரணம் என்ன? நம்பிக்கை. ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே நேரத்திலே நல்ல நேரம் என்று எதுவும் இல்லாவிட்டாலும் சிறந்த நேரங்களை நம்முடைய நல்ல விஷயங்களுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் தவறில்லை. வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமா, ஜும்மாவுடைய தினத்துல திருமணம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அல்ஹம்துலில்லாஹ். சிறந்த ரஜபுடைய மாதத்திலே என்னுடைய கடையை திறக்கணும்னு ஆசைப்படுறேன், அல்ஹம்துலில்லாஹ். புதன்கிழமை என்னுடைய படிப்பு என்னுடைய முதல் இதை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தினால் இது நடக்கும் என்றால் அப்படி கிடையாது. இதற்கும் அந்த நம்பிக்கைக்கும் ஒரு நூலிலை வித்தியாசம் தான். அதே போல கெட்ட நேரம், கெட்ட மாதம், கெட்ட காலம் என்று ஒன்று கிடையாது. அதே நேரத்திலே சஃபருடைய மாதம் இருக்கிறது. இது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரபியுல் அவ்வலிலே எம்பெருமானார் உலகத்தை விட்டு சென்றார்கள். சஃபருடைய மாதத்திலே பெருமானார் நோய்வாய்ப்பட்டார்கள், கடும் சிரமப்பட்டார்கள். ஆக நபிகளார் மீது அன்பு இருப்பதால் அந்த மாதத்திலே ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு யோசிப்பது தவறு கிடையாது. ஆனால் சஃபருடைய மாதம் கெட்ட மாதம், அதனால் எல்லாம் தவறாகிவிடும் என்று எண்ணுவது தவறு. இரண்டுக்கும் நூலிலை வித்தியாசம் இருக்கிறது. நம் உலமாக்கள், நம்முடைய ஹபீப்மார்கள், நம்முடைய ஷேഖ்மார்கள் எல்லாம் சொல்வது இதைத்தான். எதை? புதன்கிழமை இருக்கிறது, சஃபருடைய புதன்கிழமை, முடுக்கத்து புதன், இதுல எந்த சக்தியும் கிடையாது. ஆனால் அந்த நாள் என் பெருமானார் நோய்வாய்ப்பட்ட நாள் என்பதால் நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிரமம் நடக்கும் போது அந்த இடத்தையே நம்மளுக்கு பிடிக்காது. இதற்கான ஒரு உதாரணம் நபிகளாரின் வாழ்விலேயே பார்க்கலாம். எம்பெருமானார் தபூக் யுத்தத்திற்கு செல்கிறார்கள். மிக நீண்ட தூரம், 700-800 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு இடம். மிகவும் களைத்து போய் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே படையினுடைய நீர் ஆதாரங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் சொன்னார், எம்பெருமானார் அவர்களை இன்னும் சற்று தூரத்திலே ஒரு பாலடைந்த இடம் இருக்கின்றது, அங்கு சென்று தங்குவோம் என்பதாக. நபிகளார் விசாரித்த பொழுது அந்த இடம் ஆதுகூட்டத்தினர் அழிக்கப்பட்ட இடம் என்பதால் களைப்புடன் இருந்த அனைத்து சஹாபாக்களையும் அங்கு தங்க வேண்டாம் என்று நிர்பந்தித்து அதை தாண்டி போய் தூரமாக தங்கினார்கள். அதற்கு காரணம் என்ன? அந்த இடத்தின் மீது உள்ள நஹூசத்தா இல்லை, இங்கு இறைவனுடைய முனி, இறைவனுடைய கோபம் இறங்கி இருக்கின்றது, இந்த இடம் நமக்கு வேணாம். இடத்துல ஒண்ணும் இல்லை, ஆனா அந்த இடத்தின் மீது ஒரு கராகத், இது ஆகுமானது. ஒரு முஃமின் நல்ல காலம் கெட்ட காலம் என்று பார்க்க மாட்டான். ஒரு முஃமின் நல்ல இடம் கெட்ட இடம் என்று பார்க்க மாட்டான். ஒரு முஃமின் நல்ல சகுனம் கெட்ட சகுனம் என்று பார்க்க மாட்டான். ஏன்? அப்படி பார்க்க ஆரம்பித்தால் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை அதிலே ஆழமாகிவிடும். செய்யற எல்லா செயலுக்கும் அதோட முடிச்சு வச்சிருவான். இன்ற காலத்துல பார்க்கும் பொழுது அதிகமான மூட நம்பிக்கைகளை பார்ப்போம். இறைவனிடத்திலே அவனுடைய வல்லமையில் இருந்து பயன் பெறுவதற்கு இருக்கக்கூடியது தொழுகை. 2 ரக்காத் தொழுதா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். தெளிவாக ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது, தெளிவாக குர்ஆனுடைய வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஆனால் மனிதர்களுடைய எண்ணங்கள் எங்கு போகுது? இது போன்ற ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நம்பிக்கைகளை வைத்து ஜெயித்து விடலாம் என்று நம்புகிறார்கள். இதனால் தான் இஸ்லாம் இந்த விஷயத்திலே தெளிவாக இருக்கிறது. நல்ல காலம் கெட்ட காலம் என்று ஒன்று கிடையாது. சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்திற்கு வருகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையை வெளிக்காண்பிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலக நியதிகள், உலகத்தினுடைய அமைப்பு, இது எல்லாமே பார்த்து ஆச்சரியப்படுறோம். எவ்வளவு தூரத்துல இருக்கு சூரியன். என்னைக்குமே பக்கத்துல வந்ததில்லை, தள்ளி போனதில்லை. கொஞ்சம் தள்ளி போனுச்சுன்னா முழு பூமி பந்தும் அண்டார்டிகாவை மாறிடும். கொஞ்சம் பக்கத்துல வந்துச்சுன்னா 9 கோள்களும் சூரியனோட போய் மோதி பெரும் விபத்து ஏற்பட்டுரும். சயின்டிபிக்கலி இப்படி அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இப்படி ஒரு சயின்ஸான, இவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சயின்ஸோட அல்லாஹ் படைத்திருக்கின்றான். பூமிக்கு புவியீர்ப்பை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். பூமியிலே நீரை இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய வல்லமைகளை வெளிக்காண்பிப்பதற்குத்தான் இந்த உலகத்தினுடைய காரணிகளை படைத்திருக்கின்றான்.
இந்த காரணிகளை தேர்ந்தெடுப்பதால் வெற்றி அடைந்து விடுவோமா? முடியாது. இந்த காரணிகளை செய்துவிட்டால் வெற்றி அடைந்து விடுவோமா? இல்லை. இறைவனுடைய வல்லமை நம்முடன் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி அடைவோம். சற்று ஆழமான சிந்தனை என்றாலும் நாம் ஆழ யோசித்தால் புரியும். முயற்சி ஒரு காரணி, கடின உழைப்பு ஒரு காரணி, இறைவன் மீது தவக்குல் குதிரத். இறைவனுடைய குதிரத்தும் ஒரு மனிதனுடைய கடின முயற்சியும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஒரு மனிதன் வெற்றி அடைவான். ஒரு மனிதனுடைய விடாமுயற்சி, கடின முயற்சி இருக்கிறது, ஆனால் அவனுடைய தவக்குல் அல்லாஹ் மேல் இல்லை. சொல்கின்றான், என்னால எதுவும் முடியும், யாரும் எனக்கு தேவையில்லை, நான் நடத்தி காமிக்கிறேன் என்று சொல்வானேயானால் இறைவனை விடுத்துவிட்டு அவனை அல்லாஹ் தோல்வியடைய வைப்பான். இல்லை என்றால் அவனை மடையனாக்குவான். இப்படி அவனால நடக்கிற மாதிரி காமிப்பான். அவன் சொல்லுவான், பத்தியெல்லாம் நான் செஞ்சுட்டேன் பத்தியா, இன்னும் மடையனாக்குவான். நம்ருதை ஆக்கியது போல இன்னும் மடையனாக்குவான், ஃபிரௌனை ஆக்கியது. வித்தியாசம் இருக்கிறது. இறைவனுடைய குதிரத்தில் இருந்து, இறைவனுடைய வல்லமையிலிருந்து நாம் பயன் பெற வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் முக்கியம். இறைவன் மீதான தவக்குல், அதுல கொஞ்சம் கூட கலப்பு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட, சிறிது அளவு கூட. இறைவன் செய்வான் என்றால் இறைவன் மட்டும்தான் செய்வான். தவக்குல் 100%. அடுத்து எந்த உலக காரியங்களையும் செய்வதற்கு எம்பெருமானார் காட்டிய வழி என்ன? காரணிகளை தேர்ந்தெடுப்பது. ஒருத்தன் வீட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்றான்னா, இஸ்லாமும் அவனை முட்டாள் என்றுதான் சொல்கிறது, நபிகளாரும் அவனை முட்டாள் என்றுதான் சொல்கிறார்கள். எம்பெருமானார் இடத்திலே ஒரு சஹாபி வருகிறார்கள். நீங்கள் நன்றாக இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும், புரிய வேண்டும். இஸ்லாத்தை தவறாக புரிவதால் தவறான பரப்புரைகள் செய்யப்படுகின்றன. நபி அவர்களிடத்தில் வர்றாரு. அவர் இதுவரைக்கும் வியாபாரம் செஞ்சதில்லை. நண்பரோடு சேர்ந்து வியாபாரம் செய்யறதுக்காக வேண்டி பஹ்ரைன், இன்றைய காலத்திலும் அதே பஹ்ரைன் என்றுதான் அழைக்கப்படுகிறது, அந்த இடத்துல அதிகமான கப்பல் போக்குவரத்து இருக்கும். ஒன்று யமன், அந்த காலத்தில் ரசூல்லா காலத்துல கப்பல் போக்குவரத்து யமன்ல ஒரு போட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த பக்கம் பஹ்ரைன். 2 இடத்துலையும் வெளிநாட்டு ஜாமாங்க வந்து இறங்கும். இந்த பக்கம் நான் அடிக்கடி சொல்வது தான், கம்போடியா போன்ற இந்த நாடுகளிலிருந்து வாசனை மரக்கட்டைகள் இங்கே வரும், அந்த பக்கத்துல இருந்தும் பொருள்கள் வரும். அரபு வியாபாரிகள் போய் அதை வாங்கிட்டு வந்து மக்காலையும் ஷாம்லையும் விற்பாங்க. இதுதான் அவங்களோட பிஸ்னஸ். அப்போ இந்த சஹாபி வந்து ரசூல்லாட்ட கேட்குறாங்க, மதீனால இருக்கும்போது, யா ரசூலல்லாஹ், நான் வியாபாரம் பண்ண போறேன், வியாபாரம் பண்றதுக்கு பஹ்ரைன் போகணும்னு நினைக்கிறேன், என்ன வாழ்த்தி அனுப்புங்கள் என்பதாக வந்து ரசூல்லாட்ட சொல்லிட்டு போக வர்றாரு. ரசூல்லா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், 2 ரக்காத்து போய் தொழுவு, அல்லாஹ்விடம் உதவி கேட்டுட்டு போ. உன் பிரயாணத்தை இறைவனிடம் உதவி கேட்டுக்கொண்டு உன்னுடைய வியாபாரத்தை இறைவனிடம் கேட்டுட்டு போ. நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது இதுதான். நாம ரசூல்லா வந்து ஏன் பாக்குறாரு, ரசூல்லாட்ட ஒரு துவா வாங்கிட்டு போகணும்னு பாக்குறாரு. பஹ்ரைனுக்கு ஏன் போகணும்னு பாக்குறாரு, அது ஒரு நல்ல போட்டு, அங்க வியாபார தொழிலுக்கு ஈஸியா இருக்கும், போறாரு. அல்ஹம்துலில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் நபி அவர்கள் எதை முற்படுத்துகிறார்கள்? உன்னுடைய முயற்சியும் முக்கியம், உன்னுடைய துஆ வேண்டுதலும் முக்கியம், அதை விட மிக முக்கியம் இறைவன் மீதான தவக்குல். நீ போறதுக்கு வெற்றி அடையணும்னு சொன்னா அவன்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுப்போ. ஆக இறை மீதான தவக்குலும் உலக நியதிகளின் அடிப்படையிலே முயற்சியோ என்ன விஷயங்களோ, இது 2ம் இதனுடைய ஹுக்கும் என்ன, ஹுக்கும் ஷரா என்ன? தவக்குல் ஃபர்து வாஜிப், தவக்குல் ஃபர்து வாஜிப். இஹ்தியார் அஸ்பாப் என்று சொல்வாங்க, மலாயில இஹ்தியார்னு சொல்லுவோம் இல்லையா? இது சுன்னா. சுன்னா என்ப நபி அவர்களால் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். சுன்னத்தை விட்டு விட்டு ஒருவன் இதை மட்டும் செய்யும் பொழுது அவனால் வெற்றி அடைய முடியாது. ஃபர்லான வாஜிபான ஒரு விஷயத்தை விட்டு விட்டு ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு உழைக்கணும்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு தொழுவையும் இல்லை, ஓதுவையும் இல்லை, ஒன்றும் இல்லை, துவாவும் இல்லை, திக்கரும் இல்லை, ஒரே கடன் கிடந்தாலும் அல்லாஹ் ஒன்று அவனை தோல்வி அடைய வைப்பான், இல்லைன்னா முட்டாளாக்கும். 2ல 1 நடக்கும். நீங்க கேட்கலாம், ஆஹா அவர் இங்க தொழுகிறாரா பாருங்க, ஒண்ணுமே இல்லை, எங்கேயோ போயிட்டாரு, உலகமே போட்டுறது, எல்லாருக்கும் அவர் பேர் தெரியுது, ஃபேஸ்புக்கில் அத்தனை ஃபாலோவர்ஸ், டிக்டாக்கை திறந்தாருன்னு 50 பேர். 2ல் 1 தான், 2ல் 1 தான். அல்லாஹ் ஒன்று அவனை சோதித்து திருப்பி உள்ள கிழித்துட்டு வருவான், இல்லைன்னா அல்லாஹ் அவன் மீது கோபம் கொண்டு அவனை முட்டாளாக்குவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆக இறைவனுடைய வல்லமையிலிருந்து நாம் பயன் பெற வேண்டும் என்றால் அதற்கான வழி அஸ்பாப் என்று சொல்லப்படக்கூடிய இறைவன்
நமக்கு காட்டியிருக்கக்கூடிய முயற்சிகள், விடாமுயற்சிகள் போன்ற விஷயங்கள், அதே நேரத்திலே அல்லாஹ் மீதான தவக்குல், இரண்டும் இருக்கும் பொழுதுதான் வெற்றி பெற முடியும். காலங்களை நம்பிக்கொண்டு, கிரகங்களை நம்பிக்கொண்டு, இடங்களை நம்பிக்கொண்டு, அப்படி செஞ்சா நடந்துரும், இப்படி செஞ்சா சரியாயிரும் என்று இது போன்ற மூட நம்பிக்கைகளில் நம்பிக்கை வைத்துவிட்டு இறைவன் மீதான தவக்குலை விட்டாலும் தோல்வி அடைவோம். இறைவன் சொன்ன முயற்சி அஸ்பாபுகளை, காரணிகளை விட்டாலும் தோல்வி அடைவோம். இதுதான் ஒரு மூமினுடைய ஈமான். ஒரு மூமினுடைய ஈமான் என்ன? இது ரெண்டும் சேர்ந்தது. சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் இதை தான் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் இதன் மூலம் தான் வெற்றியும் அடைந்தார்கள். பேரரசுகளையும் சாம்ராஜ்யங்களையும் அவர்கள் வீழ்த்தடித்தார்கள் என்றால் இந்த இரண்டும் அவர்களிடத்தில் இருந்தது. இறைவன் மீதான தவக்குலும், அதே போல அஸ்பாபின் மீதான இஹ்தியாரும். அதே போல இன்னொரு ஒரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஸ்பாபு இல்லாமல் 3 நேரங்களிலே மனிதனுக்கு உதவி செய்வான். முதலாவது முஅஜிஸா, அஸ்பாப் இருக்காது, சந்திரன் ரெண்டா பொளந்துரும், முஅஜிஸா. இது யாருக்கு நடக்கும்? நபிமார்களுக்கு மட்டும்தான் நடக்கும், வேற யாருக்கு நடக்காது. இரண்டாவது கராமா, கராமத்து நடக்கும். என்னது? தண்ணி மேல நடந்து போக வைப்பான் ரப்புல் ஆலமீன். நீரின் மீது மனிதனால் நடக்க முடியாது, உலக நீதிக்கு மாற்றமானது, அஸ்பாப் இல்லாம நடக்குது. இது கராமா, அல்லாஹ்வினுடைய இறை நேசர்களுக்கு மட்டும்தான் அதை செய்வான். மூன்றாவது இஸ்தித்ராஜ். இதை சொல்வதற்கான முக்கிய நோக்கம், நேரமாயிட்டான் அதை சொல்றதுக்கு முக்கியமான நோக்கம். மூன்றாவது இஸ்தித்ராஜ், உலக நீதிக்கு மாற்றமா நடக்கும், நபியா இருக்க மாட்டாரு, இறை நேசராக இருக்க மாட்டாரு. அப்படி என்றால் அது இஸ்தித்ராஜ். என்னவென்றால் விட்டு பிடிப்பது. அவனை படுமுட்டாளாக ஆக்குவதற்கு அவனுக்கு அல்லாஹ்வே உதவி செஞ்சு கொடுப்பான். அவன் இறைவனை விட்டு தூரமாகுவதற்கு அல்லாஹ்வே அதை லேசாக்கி கொடுப்பான். அந்த இஸ்தித்ராஜிலே ஒன்றுதான் சிஹர். அந்த இஸ்தித்ராஜிலே ஒன்றுதான் சிஹர். சிஹர் செஞ்சு மூத்தா போயிட்டாரு, சிஹர் செஞ்சு வியாபாரம் ஒண்ணுலாம் போச்சு. இருந்தாருங்க, ஒரு நோட்டை கொடுத்தாருங்க, வாங்கி கல்லால போட்டேன், காண முடிஞ்சு வச்சு, அடுத்த நாள்ல இருந்து யாருமே வரல. இவைகள் அனைத்தும் இஸ்தித்ராஜ். இதை நம்ப வேண்டும் என்ற தேவையில்லை, ஆனால் இதற்கான ஏற்பாடுகள் செய்வது நம் மீது கடமை. ஆக வல்ல ரப்புல் ஆலமீன் மூமினான நம் அனைவரினுடைய ஈமானையும் பாதுகாப்பானாக, தவறான வழிகளையும் அகீதாக்களையும் உட்கொள்வதை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. நாம் வாழும் காலமெல்லாம் ஏக இறைவன் மீதான ஈமானின் மீதும் நபியவர்களுடைய வாழ்க்கை வழியின் மீதும் வாழக்கூடிய மக்களாகவும் அதன் மீதே இறக்கக்கூடிய மக்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.